சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் புகழுகிறோம். நாங்கள் யாவரும் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நாங்கள் ஆராய்ந்து துதித்து எங்களை நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, கடந்த நாட்கள், கடந்த கிழமைகள், கடந்த மாதங்கள் ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பேன். தயவாய் கிருபையாய் ஒரு விசை ஆண்டவரே எங்களை மன்னித்து பொறுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு, தள்ளுண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம் தயவு செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் 45 நிமிடங்கள் எழுதி நின்று நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய கிருபைகளை அரவணைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா, உம்முடைய கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். ஆட்கொள்ளும் ஆண்டவரே, ஆட்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் எவனுமே தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னியுங்க இந்த காலங்களில் ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஆண்டவரே. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. சிறிய பாவமோ பெரிய பாவமோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் தயவாய் ஒரு விசை கிருபையாய் எங்களை மன்னித்து பொறுத்தெடுங்க ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள் நான் கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. தூய ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினியால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். உடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஷ்டவேளை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. இஷ்டவேளை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு அப்பா எங்களை ஆண்டவரே தகப்பனே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, 2 தோணில கால் வைக்காதபடிக்கு ஆண்டவரே உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்த இந்த காலை இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன் நிமித்தம் ஆண்டவரே சாபத்தை வருவித்துக் கொள்ளாதபடிக்கு அப்பா உடைய சமத்தை நோக்கி பார்க்க கெஞ்ச ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தாங்கும்படியா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஓரா கரதி காலபால சிந்தலபா ஓரி கரதி காலபால ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. உடைய தேவ பிரசன்னங்களை ஆட்கொள்ளுங்க. உடைய பிரசன்னங்களை சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் ஐயா, உடைய தேவ பிரசன்னம் நீராளுகை செய்யும். இதற்கு ஆழத்திற்கு நாங்கள் சொல்லுவோம்.
தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நிரப்புங்கப்பா இந்த காலை வேளையில். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியானவரே நீரும் நீரே பெருங்காற்றும் நீரே. ஹல்லேலூயா. பெருமழை போலவே ஆவியை ஊற்றுங்க இந்த காலை வேளையில். ஆவியை ஊற்றும். ஆமென். அக்கினியானவரே வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும். உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும். எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அக்கினியானவரே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். பெருங்காற்றே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவரே உடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க. உடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. உடைய பலத்தாலே எங்களை இடைக்கட்டி ஆவியானவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓரி காரதி காலமரதி ஓர பல 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 லரியலம. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா. உங்களுடைய வல்லமை உங்களுடைய பலன் எங்களுக்கு தேவை. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க ஆண்டவரே மதுக்குள் பலன் அடைய புது பலன் அடைய ஆண்டவரே அப்பா. கழுகளை போல எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை வெல்லப்பட்டுங்க இந்த காலை வேளையில். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாங்கள் பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் இயேசுவே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, மகிமையானவரே உங்களுக்கு நன்றி, ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, தூய ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா, சோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் நீ பரிசுத்தர் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, ஜீவாதிபதி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே.
உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அனுபவத்துக்குள்ள கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய புகலிடம். ஆமென். அவருடைய நாமம் ஒன்றுபட்டு தான் எங்களுக்கு புகலிடம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் புகுந்து கொள்வோம். ஹalleluya. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே. கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம்
புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் கருத்தோடு துதிக்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த, நீங்கள் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் செய்த நன்மைகளையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க, சோத்திர பலிகளை ஏறெடுக்க, நீங்கள் செய்யவில்லையோ ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை ரட்சிப்புகளாக வழிநடத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் தீர்மானிப்போம் ஆண்டவரே, நாம் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாய்களிலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா. அப்பா துதிக்க கிருபை பெருகும்படி சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாங்கள் துதிக்காவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாதுமா. கர்த்தரை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வினால நாங்கள் போகணும் சொல்லி சேர்த்துக்கு வராதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். என்னுடைய தேவனை நான் தொழுது வேண்டும். என்னுடைய ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டும். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம். சொல்லுவோம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு பேசி ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை பற்றிக் கொண்டது. அவர் பெரிய வாசல்களை திறந்து கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேள்விச் சேராவிகள் ஒழிந்து உம்மை போற்றுவே. திருச்சபையெல்லாம் ஒழிந்து உம்மை போற்றிட. கேள்விச் சேராவிகள் ஒழிந்து உம்மை போற்றுவே. உலகத்தில் சபையெல்லாம் ஒழிந்து உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் எங்கள்
நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தெய்வம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தெய்வம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்ல எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் தங்கும் ஆலயம் ஆண்டவரே. நீர் தங்கும் ஆலயம் ஆண்டவரே. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆலயத்தை வந்து கெடுப்பானால் அவரை நான் கெடுத்து போடுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே சுவாமி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் கேடுகளுக்காக ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் எந்த வண்ணமாகவே சங்கீத புத்தகத்தில் நம்ம எழுதிருந்து சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 66, Psalm 66, 66வது சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். Psalms 66, 709வது பக்கம், 666வது சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிருபைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை இச்சகம் பேசி அடங்குவார்கள். சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினாலே என்னென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பானிடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறையாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை எனக்கு விளக்காமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கீதத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது இது எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்திற்கு பின்பதாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி இது வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜா உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் இஸ்ரவேல் தேசத்துல அவர் தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு ராஜாவாய் அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை அனுப்பி உன்னுடைய வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நீ சரி செய்து கொள். நீ சீக்கிரத்திலே நீ என்ன பண்ணுவாய், உன்னுடைய பிதாக்களோடு நீ சேர்க்கப்படுவாய் அல்லது மரித்து போவாய் என்று சொல்லி அவருக்கு உரைக்கப்பட்டது. அப்பொழுது எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு போன உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு,
செவர் பக்கமாய் திரும்பி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அழுது ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது உடனே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகிறது. தீர்க்கதரிசி மறுபடியும் வந்து எசேக்கியா ராஜா இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னுடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணினார்? கூட்டி கொடுத்தார். உனக்கு கூட எத்தனை வருடங்கள் கொடுத்திருக்கிறார்? 15 வருடங்களை ஆண்டவர் உனக்கு உன்னோட ஆயுசு நாட்களோடு கூட கூட்டி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னபோது, அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன பண்ணினாராம்? இந்த சங்கீதத்தை அவர் என்ன பண்ணினாராம்? எழுதினார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அவர் ஒருவேளை அந்த இக்கட்டு சூழ்நிலையில என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவருக்கு பொருத்தனைகளை அவர் என்ன பண்ணிருக்கிறார். இங்கே அவருடைய வார்த்தையில் வந்து சொல்லுகிறது 8ஆம் வசனம், ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை என்ன பண்ணுங்கள்? துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு என்ன பண்ணாரா? வைக்கிறார். இப்போ இவருடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராம்? உயிரோட வைத்திருக்கிறார். அதனால அவர் இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்மளும் என்ன பண்ணலாம்? தைரியமா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு என்ன பண்ணுகிறார்? வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜீவனோட தானே வந்திருக்கிறோம். யாராவது மரித்து போய் வந்திருக்கீங்களா? இல்ல தூக்கத்துல இருந்துச்சு வந்துருக்கீங்களா? எல்லாரும் ஜீவனோட என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லலாம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், சொல்லுங்க, நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் சர்மாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்துக்குள் ஒரு என்ன பண்ணுவேன்? பிரவேசிப்பேன். கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். கர்த்தருக்கு பலிகளை நான் என்ன பண்ணுவேன்? செலுத்துவேன். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். இவருடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரு மரித்து போக வேண்டியவருக்கு என்ன பண்ணார்? கூட 15 ஆண்டுகள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எக்ஸ்ட்ரா டைம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் இங்க வந்திருப்பது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்ததை கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லி அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால சில நேரங்களில சாட்சி சொல்லும்போது என்ன சொல்றோம்? கர்த்தர் இதை எனக்கு செய்தார், ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்துல கூட கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை என்ன பண்ணிருப்பார்? செய்திருப்பார். தீமைக்கு நேராய் வந்த காரியங்களை கர்த்தர் நன்மைக்கு எதுவா என்ன பண்ணிருப்பார்? மாற்றி இருந்திருப்பார். ஆகவே இந்த காலை வேளையில கூட ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு என்ன உண்டு? ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த காரணத்தை சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் இதை செய்தீரே, அதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பழைய காலங்களிலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். பழைய காலங்களிலே நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா தேவாலயத்திலே எப்பொழுதும் பலிகள் என்ன பண்ணப்பட்டு கொண்டிருந்தது? செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆடுகளுடைய சத்தம், மாடுடைய சத்தம். அங்க ஆலயத்துல ரத்த வெள்ளம் எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், ரத்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அப்படி இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. அதனால அதெல்லாம் ஆண்டவர் என்னைக்கும் என்ன பண்ணிட்டாரு? அதை நீக்கி போட்டு விட்டு ஒரே ஒருவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டது? சிந்தப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதை பலிகளாக எதிர்பார்க்கிறார்? நம்முடைய துதிகள், வாயிலின் கனியாகிய சோத்திர பலிகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம வேற எந்த பலிகளையும் ஆண்டவருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, செலுத்த வேண்டியதில்லை. நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் போதும். அதுவே அவருடைய சமூகத்திலே சுகந்த வாசனை. நாம் தொடர்ந்து ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் எழுந்து நின்று சோத்திரம் 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 அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை பெருகும். காலை வேளையில் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் வேதத்தில் பார்த்தோம், துதிக்கும்படியாக கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் யாவரும் எழுந்து கர்த்தருடைய சமத்துல ஆண்டவரே நான் துதிக்க போறேன்ப்பா. என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய நாவுகளை திறந்து நான் துதிக்க போகிறேன், துதிக்க போகிறேன் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே.
துதிக்க முடியாமல் என்னால் இருக்க முடியாது ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே துதிக்க முடியாமல் என்னால் இருக்க முடியாது. துதிக்க துதிக்க கிருபை பெருகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. துதிக்க துதிக்க ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் கட்டுகளை அவிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. துதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. துதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. துதிக்க போகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் போற்ற போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 நன்றி 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 ஆண்டவரே. திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எது காற்று வீச எது போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. எது காற்று வீச எது போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, என்னை காக்கும் புகழிடமே. தினம் என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன்.
மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிற மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எதிர்காட்சி வீசுது ஆண்டவரே எதிர்போது பேசுகிறார் ஆண்டவரே என்னை செய்வதென்று தெரியாத நிலைமை ஆனாலும் என் தேவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துகிறபடினால் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை தாங்குகிறபடினால் ஆண்டவரே ஐயா நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா எங்களுக்கு பலன் கொடுக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய பலத்தாலைகளை கை கட்டுகிறபடினால் ஆண்டவரே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே இதுகன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே எங்களுடைய தஞ்சம் அப்பா நீரே எங்களுடைய கோட்டை ஆண்டவரே நீரே எங்களுடைய கண்மலை ஆண்டவரே அப்பா மக்கள் வந்திருக்கிறோம் சாமி நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நீரே என் தஞ்சம் தஞ்சமானவர் நீரே நம்முடைய கோட்டையானவர்
ஆண்டவரே நாங்கள் உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே எங்களுடைய ராஜா ஆண்டவரே, நீர் எங்களுடைய மீட்பர் ஆண்டவரே, எங்களுடைய மேய்ப்பர் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமத்துக்கே நாங்கள் துதிக்கிற மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. துக்கங்களை ஆண்டவரே மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்பா, சந்தோஷத்தை சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் இந்த காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து ஓடிவிடும். ஆமென். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் நம் பக்கமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்கள். சந்தோஷத்தோட சொல்லுங்கப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எழுந்து நின்று உற்சாகமாய் நாங்கள் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, ஹalleluya. இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களை நீர் பற்றிக் கொள்ளுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் கலங்க மாட்டோம், இதை நினைத்தும் நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்திகளா இருந்தாலும் நாங்கள் கலங்கவே மாட்டோம் அப்பா. நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. இதை நினைத்து நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எது எழுப்பினாலும் எது வந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எங்களை தேற்றும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே, கடந்து சென்று காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் ஆண்டவரே. மனுஷனுடைய கண்கள்ல தயவுகள் இரக்கங்களை கட்டளிடுகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் கலங்க மாட்டோம், இதை நினைத்து நாங்கள் கலங்க மாட்டோம். உங்களுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த காலை வழியிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இந்த காலை வழியில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் நான் மாற்றுவேன், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் துடைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, பொருத்தனையோடு நான் கடந்து செல்ல போகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றி கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நிறைவாய் இருந்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறுதியான வழி உங்களுடைய கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதிகரமாக எல்லாம் உங்களுக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். We welcome each one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் உண்டு. உங்களுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வெக்கையா இருக்கும் என்ற அந்த ஒரு ஏசி, அதுவும் இப்படி நேரா அடிப்பதால தயவு செய்து இந்த பக்கம் உங்களுக்கு வெக்கையா இருந்தா இந்த பக்கத்துக்கு வாங்க. இந்த சென்ட்ரல் ஏசி கொஞ்சம் இந்த பக்கம் கூடுதலாய் படும். Those who feel little warmer this side, you can come on this side because there is another air condition coming on this side. இல்லாட்டி வசனம் போகாது, காற்று இல்லை. Otherwise, if the air is not, the atmosphere is not cozy, you will not be able to intake the word of God. இந்த நேரத்தில் நாங்கள் காணிக்கை சேகரிக்க போகிறோம். Now we are going to collect the offering unto the glory of God. அந்த காணிக்கை நேரத்தில் எங்களுடைய சகோதரன் சாம் வந்து தன்னுடைய அந்த ஒரு அறிவிப்பு வைத்திருக்கிற ஜெபத்தை பற்றி அதை சொல்லுவார். And during the time, Brother Sam will be coming and announcing about the men's prayer. இன்றைக்கு 2 காணிக்கை மறக்காதீங்க. ஓகே, நீங்க இந்த முதல் காணிக்கை எங்களுடைய தசம பாகம் காணிக்கைகள், 2வது எங்களுடைய பில்டிங் ஃபண்டுக்கானது. அநேகர் எழும்பி வந்து போட பஞ்சு வரும்படியா இந்த பக்கத்திலே காணிக்கை
ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணிக்கைகளை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய சபையின் ஆசீர்வதிப்புக்காக காணிக்கைகளை இன்னும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணிக்கை நேரத்திலே இதை கொஞ்சம் நச்சென்ஸாக எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்வேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு காரியத்தை கத்திருக்கண்டு பொறுத்துறோம்னா அதை செய்ய வேணும். போன சண்டே வந்து இந்த மேன்ஸ் ஆண்களுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரேயர் இல்லைன்னு சொன்னதுனால இதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். எனவே நாளைக்கு மண்டே, நாளைக்கு இரவு 9 மணிக்கு இந்த ஆண்களுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த கான்ஃபரன்ஸ் கால் ஃபோன் நம்பர் பின் நம்பர் எல்லாம் இப்பவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு 9:10 கால் பண்ணி இந்த நம்பர் என்னன்னு கேளாதீங்க. இது நார்மலா தமிழாக்கள் செய்ய ஒரு வேலை. 9:10 கால் பண்ணி எந்த ப்ரேயரையும் குழப்பி உங்களோட ப்ரேயரையும் குழப்பாதபடிக்கு இன்றைக்கே இந்த ப்ரேயர் பின் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 9 மணிக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரேயர்லாம் இன்னும் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு 9 மணிக்கு பிரதர் ஊபன் முதல்ல ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு. பாஸ்டர் எட்வின் ஜெபம் பண்ண பின்பாக பிரதர் ஊபன் தொடங்குவாரு. 9:30 10 மணி நேரம் பிரதர் ஸ்ரீ அதை தொடர்ந்து ப்ரேயர் நடத்துவாரு. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். வெனஸ்டே பாஸ்டர் ஜெபராஜ் வந்து ப்ரேயரை நடத்துவாரு. உங்களுக்கு ஏதாவது அடிஷனலா ப்ரேயர் இருந்தா பாஸ்டர் கிரேஸ்ட நீங்க கால் பண்ணி இந்த ப்ரேயர்ல சேர்த்து கொள்ளலாம். ரெண்டாவது காரியம், இந்த ப்ரேயர் வந்து கும்பல்ல கோவிந்த அம்மாய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் கொப்பியை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். அதாவது ஒரு ப்ரேயரை பண்ணினா அந்த ப்ரேயருக்கு பதில் கிடைக்க வேணும். சும்மா ப்ரே பண்ண மாட்டேங்கிற. நாளைக்கு ப்ரே பண்ணுவது என்னத்துக்காக ப்ரே பண்ணுவோமோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி சாட்சியாக கூறும்படியாக நீங்கள் இந்த ப்ரேயரை எதை செய்தோமோ ஒப்பு செய்தோமோ அதுக்கு பதில் கிடைத்ததுக்கான காரியத்தை நாங்கள் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். எனவே நீங்கள் யார் இந்த ப்ரேயரை நடத்துறீர்களோ ப்ரேயரை பங்குச்சுக்கோ இப்படி ஒரு கொப்பி எடுத்து வச்சு அந்த கொப்பியிலே இன்றைக்கு நான் 9ஆம் 8ஆம் தேதி நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது வந்து ஆரம்பத்திலே 2 நாட்கள், அதாவது திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இந்த ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான 3 நாளாக மாற்றுவோம். ஆனா இப்போது 2 நாள் 9 திங்கட்கிழமை 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் எல்லா பிரதர்ஸும் வரும்படியாகவும், சிஸ்டர் வந்தாலும் பரவாயில்லை, நீங்க வரலாம். எனவே இந்த பிரேயரை வந்து கர்த்தருக்கு பிரியமானபடி பெரிய ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இந்த ஜெபத்திலே வர வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லுறேன் என்றால், நான் ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது போன வாரம் என்னோட மகள் சொன்னாலும், அப்பா நீங்க எவ்வளவு காலம் இப்படி கஷ்டப்படுறோம், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி நான் என்னுடைய கம்பெனியில ஒரு மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவதற்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணும்போது 4 பேர் எனக்கு மேலாக இருக்க சீனியர் கைஸ், அவர்களுக்கு கிடைக்குதான் எனக்கு கிடைக்கும். நான் போகிறதாலும் எனக்கு டெஸ்ட் வேணும், எனக்கு காரியம் இருக்கு, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மேல 3 பேர் இருந்தாங்க, அவர் சீனியர். அப்ப நான் பிரிண்ட் பண்ணி போட்டு அதுல கையை வச்சு ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே உனக்கு சித்தமான காலத்திலே என்னை அந்த டிபார்ட்மெண்ட் போவதற்கு நீ பாதைகளை செய்யும்படியாக. முந்தின நாள் நான் போய் அதை பிரிண்ட் பண்ணி போகும்போது பார்த்தா அந்த 3 பேரும் அவங்களை அந்த டிபார்ட்மெண்ட் நான் வரமாட்டோம் என்று பேர் எடுத்து விட்டார்கள். இப்போது என்னுடைய பேர் தான் அதிலே முதலாவது லிஸ்ட்ல இருக்கிறது. அதுல என்ன சொல்ல வேண்டாம், ஒன்று ஜெபம் பண்ணும் போது ஏதாவது சும்மா ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா அது ஜெபம் பண்ணினா கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசத்திலே ஜெபம். இல்லைன்னு சொன்னா ஜெபம் பண்ணணும். நான் 3 பேரும் எனக்கு மேல சீனியர், அவங்க வந்து 10 years எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க. அப்ப அவங்களுக்கு தான் எனக்கு கிடைக்காம நான் கையை பிரிண்ட் பண்ணி கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். போன திங்கட்கிழமை பிரிண்ட் பண்ணி பார்க்க நான் இப்போது இந்த காலிங்ல இருக்கிறேன். நான் தான் முதலாவது ஆள். அப்போது அதுல என்னன்னு சொன்னா அதுக்கு நான் போவேனா இல்லையா எனக்கு தெரியாது. நான் கடைசியா ஜெபம் பண்ண பாஸ்டர் கேட்டிருந்தேன் என்றால் அதிலே பல காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் நான் இந்த கம்பெனியில நான் தான் நினைச்ச பாட்டுகள்லாம் செய்வேன் என்ற அந்த மாதிரி எனக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் போனா யாரு கூப்பிடாலும் போக முடியாது, ஏன்னா ஒன் காலில இருக்க வேண்டி வரும். அந்த ஜப்பு போகுதா இல்லையா அதோட நன்மை தீமை எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஆகஸ்ட் மாதத்திலே USA அலைன்ஸ் எங்களுடைய கம்பெனியோட சேர்ந்தார்கள், அவங்களோட சட்டத்திட்டங்கள் தெரியாது. அதனாலே தெளிவாக ஜெபம் பண்ணி கர்த்தர் வழிநடத்த வேண்டும்.
நான் என்னதுக்கு மேன்ஸ் பிரேயர், அதாவது ஆண்களுடைய ஜெபத்திலே நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக நீங்கள் வர வேண்டும். இந்த சபையிலே இரண்டாவது ஒரு காரியத்தை நான் அனுபவத்தினை சொல்லுவேன். இந்த சபை மூலமாக ஜெபிக்கும் போது என்ன ஒரு சபையில் உள்ள காரியங்களை கொண்டு வரக்கூடாது என்பதை தெளிவாக நான் அறிந்திருக்க வேண்டும் ஜெபம் பண்ணுபவர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட சில பேருக்கு ஜெபம் பண்ண வந்த போது என்ன ஒரு சபையில் உள்ள காரியங்களை கொண்டு அதை இதுக்குள்ளே கொடுத்து ஜெபம் பண்ணி மிக்ஸாக வைப்பார்கள். தயவு செய்து அது வேண்டாம். எது செய்தாலும் கருத்தோடு ஜெபத்தோடு செய்ய வேண்டும். இதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வேன். ஜெபம் என்பது கர்த்தரோடு நாங்கள் பேசுகிற ஒரு காரியம். அதை மனதில் வைத்துக் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எங்களுடைய சாட்சிக்குரியவர்கள் சகோதரி மீரா அவர்கள். ஆக நாங்கள் மீராவுடைய சாட்சி கேட்ட பிறகு நாங்கள் தேவனுடைய வசனத்தை கவனிக்கிறோம். Now we are going to turn to the word of God. எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி Shall we all close our eyes for a minute சொல்லுவோம், தேவனே என்னோடு இன்றைக்கு பேசு. and just tell God, Lord, you speak to me this day. இன்றைக்கு மாதத்தில் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். Lord, I have come into your house on this first Sunday of this month. இது நாங்கள் தீர்மானித்து வந்ததை விட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். More than that we have decided to come here. God has planned for us to come here this morning. எப்படியோ உங்களை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய். Somehow God wanted you to come here to listen to His word. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். And God wants to speak to you this morning. இது என்னுடைய சத்தம் அல்ல, அவர் உங்களோடு பேசுகிறார். And this voice is not a voice of mine, but it is a voice of God that is going to speak to you this morning. காலையிலே சொல்லுவோம், கர்த்தாவே என்னோடு பேசு. Shall we all say, Lord, speak unto me, Lord. பேசு ஆண்டவரே. Speak unto me, Lord. Do wonderful things. இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லைங்கள் நல்ல தேவனே, God of mercies, this morning we come into your presence, Lord. தேவனே என்னையே முழுவதும் உமக்கு தருகிறேன். Lord, I commit myself unto you fully. என்னுடைய நாவை உம்முடைய கருவியாய் எடுத்து பயன்படுத்து. Lord, make my tongue as your instrument and use it, Lord. உம்முடைய நாமம் மகிமை பெற நீர் என்னத்தை பேச விரும்புகிறீரோ அதை பேசு. Lord, whatever you want to speak, you speak unto your people and let your name be glorified. அங்கே உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். And your people has come to you, listen to your word, Lord. ஆகையால் என்னுடைய வாய்க்கூடாக நீங்க அவர்களுக்கு பேசு. Lord, you speak through my mouth to your people. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இதன்படி வாழ உதவி செய். Help each one of us who are listening to this word to live according to this word. புதிய ஒரு அர்ப்பணிப்புக்குள் வர கிருபை செய். Help them to come into a new commitment in their life. இயேசுவின் நல்ல நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன். In the wonderful name of Jesus we pray. ஆமென். Amen. முதலாவதாக கடந்த வாரத்திலே என்னுடைய கணவனாருக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். And first of all, I would like to thank each one of you who have prayed for my husband last week. சாம் சொன்னது போல ஜெபித்தால் அதற்கு பதில் வேண்டும். And as Brother Sam said, when we pray, we need to have a result for our prayers. அந்த பதிலை பெற்றதை நாங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். And after we get the results, we need to testify unto others in order to glorify God. எத்தனையோ முறை இவர் வைத்தியசாலைக்கு அங்கே ஹார்ட்ல ப்ராப்ளம் என்று போய் இருக்கிறோம். And many times we have gone to the hospital because of a heart problem. இந்த முறை 2 ஸ்டென்ட் போட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. And now today this time they put 2 stents and the next day they told him to leave the hospital. ஆகையால் ஒரு விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாம. There are no complications for him. அது ஏனென்றால் நீங்க சபையாக எல்லாரும் ஜெபித்தீங்க. It is because that all of you as a church you all prayed together. அதனால் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு உடனே அற்புதம் செய்ய வேண்டும். And Lord listened to our prayers and He did a miracle for us.
இது வரைக்கும் 3 மணித்தியாலத்துல அவரோட பிரஷர் நார்மல் ஆனதே கிடையாது. And so far, after those minor procedures, his blood pressure will not come to a normal condition. ஆனால் இந்த முறை 3 மணித்தியாலத்திலே சரியா நார்மலுக்கு வந்து. But now, when he went to the procedure, his blood pressure came to normal within 3 hours. அங்கே உடனே 1 மணித்தியாலத்திலே ரிகவரிக்கு அனுப்பி. And then after 1 hour, they sent him to recovery. and அவங்களுக்கு நல்லா விளங்கிட்டது இனி அந்த பிரஷர் மேல கீழ ஓடாது. And they came to know that now the pressure has come to a normal condition and now there is no problem sending him to the recovery. அதே போல சுகர் கூட அந்த அவர்களுடைய அந்த மருந்து கொடுக்கும் வரைக்கும் தான் ஏறினது, மருந்து ஏற்றின உடனே சுகர் லெவல் கண்ட்ரோல். Even the sugar level has been taken under control. உங்களுடைய ஜெபம். It is because of your prayers. நீங்க உள்ளத்துல அவ்வளவு ஒரு பாரத்தோட ஜெபித்தீங்க, கர்த்தர் கேட்டார். And because with burden you prayed and God listened to our prayers. முதலாவது தேவனுக்கு நன்றி. And I glorify God first of all for that. இரண்டாவது இந்த அருமையான என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி. Secondly, for all my family members, I thank all of you. நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். And you are my family. ஆக தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். And I glorify God today, God. உண்மையாகவே நான் இந்த போன வாரத்துக்கு முதல் வாரமே இந்த வசனத்தை தேவன் என்னுடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்டார். And even before a week before, God has put this verse into my heart. அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். And He leads us eternally. அங்கே நான் முதலாக இவரை கால் வீங்குகிறது என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். And when I was praying for uncle when his legs were swelling, when I was praying that God gave this verse to me. உங்களுக்கு தெரியும், வந்து கதைக்கிறவங்க நல்ல செய்தி கதைக்க மாட்டாங்க. And when people come and talk to me, they won't talk about good news. அங்கே தைரியப்படுத்துற வார்த்தை கதைக்க மாட்டாங்க. Some people, they do not give me words of encouragement. அவங்க எப்பயோ செத்த யாரோ செத்த ஆட்களை தான் கதைச்சுக்கணும். Some they will speak about the people who died sometimes back or who died a few years back, like that they will speak. கால் வீங்கி வயிறு வீங்கி செத்த கதையெல்லாம் கதைப்பாங்க. They used to say those people, they had a swelling in their legs, then they're swelling in their stomach and they died. Those kinds of discouraging words or discouraging stories they used to say. ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், அவங்க செத்தாங்க ஆனா இவங்க சாக மாட்டாங்க. And I used to say those people died but God will not let him die. கால் வீங்கி வயிறு வீங்கி சாக விட மாட்டார். God will not let him die with his legs or stomach swollen or like that. அங்கே கால் வீக்கத்துக்கு காரணம் உண்டு, அதை வைத்தியர் மூலமாய் கண்டுபிடிப்பார். And the doctor will find out the reason for the swelling in his leg and we will find it out. இதுக்காக நான் அன்று இரவு மிகவும் குழம்பி போய் வந்து 2-3 பேர் பழைய யாருடைய கதைகளை கதைத்த போது அமைதியா இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And a few of the people, they told the stories and I was a little confused and I was silently praying and sitting at the feet of God and praying about that. ஏசாயா 88:11 திருப்பிக் கொள்வோம். And let us turn our Bibles to Isaiah chapter 58 verse 11. ஏனென்றால் நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். Because our God is a God who speaks to us. எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் அற்புதமாய் பேசுகிறார். And in every situation God will speak to us wonderfully. அவருடைய சத்தத்தை கேட்க எங்கட காதுகளை நாங்க டியூன். And we need to keep our ears tuned in order to hear or listen to his word. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பேசுகிறார். And God speaks to each one of us in a different way. ஆனால் அதை தேவ சத்தம் என்று கிரகிக்கிறது தான் எல்லாருக்கும் கடினம். And it is very difficult for us to understand whether it is the word of God or it is the word of somebody else. அது எனக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்வது சிலருக்கு கடினம். For some people it is difficult for them to take the word of God for himself or for herself. ஆக தேவன் இங்கே இந்த வார்த்தை கூடாக எனக்கு அன்றைக்கே தைரியப்படுத்தினார். And on that day itself, God encouraged my heart through this verse. 58:11. Chapter 58, verse 11. Isaiah chapter 58, verse 11. நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாத்திரான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். Amen. And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden and like a spring of water
whose waters fail not. வாக்குத்தத்தம் ஒன்று வாசிக்கப்படும் போது இது பெத்தஸ்டா குளம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் ஆமென் என்று பற்றிக் கொள்கிறவர்கள் பெற்றுக் கொள்வீர்கள். And whenever we read the promises, whoever grabs the word first by saying amen, and you will be grabbing the promises in your life. உண்மையாகவே நான் இதை என்னுடைய வாழ்க்கையிலே கண்ட அனுபவம். And really this is an experience which I had in my life. எப்பயுமே வாக்குத்தத்தம் வரும் பொழுது முதலாவது ஆமென் என்று பிடித்துக் Whenever now I receive a promise, I will say amen, and I will grab that promise to my life. அதை அப்படியே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொள்வேன். And I will put it in my heart. ஜெபிக்கும் பொழுது சொல்லி ஜெபிப்பேன். And whenever I pray, I used to say, Lord, on that day you said that. நீங்க அப்படி பேசினீங்களே, இப்ப எனக்கு இதை செய்துட்டாங்க. And you spoke to me those on that day through your word. Now do it for me according to the word I will say. அந்த சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு தேவை இருக்கப்பா, இன்னைக்கு செய்யுங்க. I will say, Lord, now I have a need, and you spoke to me on that day, but now fulfill that word for me in this situation. I will say. நாங்க குழந்தைகளை போல அப்படி கேட்க கற்றுக்கொள்ளணும். And we need to learn in order to ask like that, like children. அங்கே இயேசுவே எப்படி பிள்ளைங்க வந்து டாடி ஐ வாண்ட் திஸ் என்று கேட்பார்களோ அப்படி இயேசுவிடத்தில் கேட்க வேண்டும். And we need to ask like children, but whenever the children come to their dad, they used to say, Dad, I want this. Like that we need to ask to God, God, I want this. ஒரே அடியாக எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டும் என்றால் சாப்பாடு வேண்டும். And when children ask, I need this right now, I want this food, that means they want that food. Like that we need to ask God. நீங்க இப்ப இந்த எனக்கு நல்ல பழக்கம் இந்த நெருங்கி இருக்கிறது இந்த சாமுவேல்னால தெரியும் சாமுவேல் the quality. And I know some of the qualities of Samuel. What does he do? அங்கே நீங்க எல்லா சாப்பாடும் நீங்க அவருக்கு கொடுக்க மாட்டீங்க. And we cannot give all the food for him. அவன் எல்லாத்தையும் வந்தோடனே அப்படி எடுத்து சாப்பிடுறான். He will not come and grab everything and he will eat. அவர் சொல்லுவார் எனக்கு no I want today I want chicken nuggets na chicken nuggets. When he says that today I want chicken nuggets, that means he wants chicken nuggets. அதே மாதிரி today I need sandwich toast bread na toast bread. If he says I want toasted bread, then that means he needs toasted bread. நீங்க அதுக்கு பிறகு today I don't have toast bread, eat roti na no I don't want, I will starve today, I don't want that. And when you say that I don't have toasted bread, I have roti, then he will say no, I don't want roti, I want only toasted bread. அப்படி சாப்பிடவே மாட்டார். கதறக்கு மேல கால் ரெண்ட வச்சுட்டு உட்கார்ந்து. He will just sit on his chair and he will not eat. நாங்க அந்த புத்தி எடுக்கணும். And we need to take that kind of mind. இயேசுவே நீங்க இத சொல்லி இருக்கீங்க எனக்கு செய்வேனே, இப்ப செய்யுங்க. We have to say, Lord Jesus, you have promised me that you will do this for me. Now you do that. இந்த மாதிரியாக வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கீங்க, வழி நடத்துங்க. You said you will lead me and you will guide me like this, but now you guide me and lead me like that, what you have said. 6 மாதங்கள கடந்த 7வது மாதத்துக்குள்ள காலடி வச்சு. We have come along 6 months now, we have entered into the 7th month. பாருங்க எவ்வளவு அற்புதமாய் தேவன் உங்களை வழி நடத்தி. Imagine how wonderfully God has led us and guided us. வேலை பறிபோக இப்படி இருக்கும் போது கர்த்தர் அதிசயமா வழி நடத்தலே. And when our job was about to get out of our hands, did not God help you out? சில நேரத்துல நோய்கள் எங்களை சாவுக்கு இப்படி நெருக்கி கொண்டு போகும்போது கர்த்தர் வழி நடத்தலே. Sometimes our sickness would have taken us to the point of death, but did not God help us or healed us? இன்னைக்கு எங்க எல்லாரும் உயிரோட வச்சிருக்கார். God, today God has kept us alive so that we can praise Him. பாருங்க இன்னும் எத்தனை காரியம். பணம் இன்னைக்கு இவ்வளவு தேவையாக இருக்கும் போது அந்த தேவை அவர் சந்திக்க இல்லையா? And whenever we had a need of finance, did not God help us in our needs? 6 மாதம் நம்முடைய பிள்ளைகள் பாடசாலை போய் வர கர்த்தர் பாதுகாக்க இல்லை. Did not God help our children to go to the school and come back home all these 6 months? எத்தனை பிள்ளைகள் பாடசாலை போகல இந்த பஸ்கள்ல ஸ்கூல் பஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் பட்டு. And many children, they face a lot of problems in their buses when they go to school. வீட்டு வாசல்ல ரோட்டுக்கு அடுத்த பக்கத்துல பிள்ளை இறக்கி பஸ் இப்படி மறையும் போது பிள்ளை காணல. And there was a situation where a child was dropped by the school bus. When the school bus was about to leave, the mother himself saw that the child was disappearing. ஒரு பென்சில்வேனியால உண்மையாக நடந்த கதை. And this happened in Pennsylvania, and it was a real story. இன்ன வரைக்கும் 1.5 வருஷம் அந்த பிள்ளையோட
ஒரு அட்ரஸ் ஒரு போன் கூட கிடைக்கல. Even 1.5 years they've been searching for the child. They are unable to find even a small bit of evidence. அன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிட்டடியில அந்த 3 பிள்ளைகள் அவ்வளவு காலம் சிறைப்பட்டிருந்த பிள்ளைகள் விடுதலையானது. And recently we came to know about the 3 women who were kept under a house as slaves. இன்னும் நீங்க அதுக்கு பிறகு முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் 2 பிள்ளைகளை பேஸ்மெண்ட்ல வைத்திருந்த கதையும், எப்படியாக அதுல ஒரு பிள்ளை அந்த விண்டோ தட்டி ஆக்கள் போகும் போது தன்னுடைய சவுண்டை கொடுத்து தான் சிறைப்பட்டிருப்பதை அறிவித்தார். And we came to know about the 2 girls who were put under the basement and who were kept as slaves. And one of the girls, she knocked at the window and she found help with some passers and she was rescued. 9 வயதும் 11 வயது. And they were 9 and 11. பாருங்க இப்படி எல்லாம் உலகத்துல நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு பாதுகாக்கிறார். And many things are happening around the world, and imagine how wonderfully God has protecting our children. 6 மாதம் காத்தவர். So far God has protected us 6 months. இந்த 2013 பற்றி கதைக்கிறேன். Now I'm talking about 2013. ஆனால் பாருங்க இனி நடத்தாமல் இருப்பாரா மிகுதி 6 மாதம். Will he not lead us the rest of the months? அவர் எங்களுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை. And he's holding our right hand and he's saying to us, do not be afraid, I will be beside you. அவர் சொல்லுகிறார், உங்களை நான் உங்களுடைய பிள்ளைகளை கூட நான் தூரத்தில் இருந்து கூட கண்ணோக்கமாய் இருக்கிறேன். And I will watch your children from afar, do not be worried. அங்கே உங்களை நான் தூரத்தில் இருந்து வரவழைத்திருக்கிறேன் என்று. And God says, I have made you to come from a far land, from a far country to this place. அப்போஸ்தலர் 2:39 எடுத்து பாருங்க. If we turn to Acts of the Apostles chapter 2 2:39 verse 39. Acts 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்க இந்த வாக்குத்தத்தம் அங்கே அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல தூரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எங்களுக்கும் உரியது. And God says this promise of God is not only for the people of Israel but also for the people who have invited by God from afar. அங்கே தூரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டோம் அவருடைய அன்பு கிடையாது. And we have been called from a far off land in order to taste his love. அங்கே பாருங்க அன்னிய மீரா சாட்சி சொன்னது போல அந்நிய தெய்வங்கள் பின்னாக போன எங்களை அங்கே தூரத்தில் இருந்து இழுத்து கொண்டார். And as Sister Meera was sharing her testimony, as they were going towards the idolatry, God grabbed them towards himself. இது ஏன் வரவழைத்தார் தெரியுமா? Why did he call them towards him? இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பார். In order to bless us more and more. அங்கே ஆதியாகமத்திலே பார்ப்பது போல ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. In Genesis we find God blessed Abraham. அங்கே அவர் வானத்தின் நட்சத்திரங்களை போல நீ பெருகுவாய் என்று ஆசீர்வதித்தார். God blessed him by saying that your descendants will grow like stars in the sky. அதையே அவர் செய்து முடித்தார். And he did that. இன்றைக்கு இஸ்ரவேல் சந்ததியை கணக்கிட முடியாமல் இருக்கு. Even now we are unable to count the numbers of Israelites. அங்கே இஸ்ரவேலருக்கு சொன்னார், நான் உங்களுக்கு கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். And God promised the children of Israel, I will give you the promised land, the land which is flowing with milk and honey, the land of the Canaan. அதே போல அவர் 40 வருஷம் சுற்றினாலும் அந்த தேசத்தை கொடுத்தார். Even though the children were roaming around for 40 years, God gave that land to them. தாமதித்தாலும் அவர் அதை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். Even there was a delay, God fulfilled his promise by giving them the land of Canaan. நாங்கள் 2 நாளாகமத்திலே காண்கிறோம் தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்கு. In 2 Chronicles we will find the promise which God gave to King David. என்னுடைய கிருபை உன்னை விட்டு மாறாது என்றார். And God said, my grace will not depart from thee. உன்னுடைய குடும்பத்தில உன்னுடைய வம்சத்தில தலைமுறை தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருக்க ஒருவரை வைப்பேன். From generations to generations your descendants will be upon the throne. அங்கே பாருங்கள் அதை அவர் நிறைவேற்றியே முடித்தார். And God fulfilled that. அங்கே இயேசு சுவாமி
இனி நித்திய நித்தியமாய் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் பிறக்கும் வரைக்கும் தாவீதின் சந்ததியை கைவிடவே. And God did not let go the descendants of David until the King of Kings and Lord of Lords, Jesus, was born into this world. அங்கே புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு Even for the New Testament children of God, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னார். God promised that He will send forth the Holy Spirit. ஒரு காலமும் இல்லாதபடி இப்ப சபைகளிலே ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். Even now God is pouring out His Holy Spirit into the churches. Even not even before like that it happened, but nowadays it is happening like that. God is pouring out His Spirit. சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். Even the small children, they are prophesying. சின்ன பிள்ளைகள் தரிசனங்கள் கனவுகளை காண்கிறார்கள். Even the small children are seeing visions. அங்கே நீங்கள் பாத்தீங்களோ தெரிய கிங் லேரி அவருடைய அந்த பேட்டியிலே ஒரு 3.5 வயது பிள்ளை சொல்லுகிறார், அங்கே கலிபோர்னியாவிலே தீப்பற்றுகிறதை அவள் கனவாக கண்டேன். And the King Larry's interview, a small child is telling that she saw a vision where there was a heavy fire in California. பாருங்க, அது பேப்டிஸ்ட் குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை நம்பாத குடும்பங்கள். Some of the Baptists, they don't believe in the anointing of the Holy Spirit. அவளோட அப்பா ஒரு பாஸ்டர். And that girl's father was a pastor. அவளான கனவுல கண்டு சொன்னவன் அங்கே ஆனா இவங்க இருக்கிறாங்க மேரிலாண்டுல. அவங்க சொல்றா வந்து கலிபோர்னியால ஒரு வைல்டு ஒரு பெரிய ஒரு ஃபயர் வந்து அம்மா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அப்படியே கருகி போறத பார்க்கிறேன். And this girl told that I saw a vision where there was a big fire in California and a lot of firefighters they are being killed. அப்ப அது 1-2 சாகலாம், ஆனா நிறைய பேர் சாக மாட்டாங்க. அது wound ஆகி தான் வருவாங்க. So sleep darling, sleep பண்ணி படுக்க. And they thought that no, few people, now 1 or 2 may die, but few will be injured. And they told darling, you please go to bed, you sleep. நீ ஏதாவது புத்தகம் ஏதாவது வாசிச்சியா கஷ்டமா இப்படியான காரியம் பார்க்க யோசிக்கேன்றதுக்கு அவ இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப படிக்க. And the parents asked, did you read any horror novels kind of things? And they asked, the girl said, no, I did not read all those things. ஆனா திரும்பி அவங்க தாய்க்கு சத்தம் கேக்குதா, ஜீசஸ் ஜீசஸ் help him and அவ கத்துறா திரும்ப. And then after few minutes, then again the mother, she heard some voices, the girl saying, Jesus Jesus, help those people. அப்ப உடனே கேட்டாங்க, என்ன ஏன் கதை யார் ஹெல்ப் பண்ணனும்? Again the mother came and asked, whom do you want to help? Mommy, surrounding a fire, mommy, these men are firefighters in the midst of them. And the girl said, there is a fire surrounded, and there were some firefighters in the middle of the fire and they wanted to be helped. அங்க அவங்களுக்கு தப்பக்கா இயேசு தான் வரணும்னு சொல்லி. And only Jesus could help them. ஆனா பாருங்க, அதை பத்தி அவங்க பெற்றோரும் அவள் பெருசா And கணக்கு. even the parents did not mind that. ஆனா உண்மையாக நடந்த பொழுது அவ சொன்ன சேம் விஷ் அந்த சேம் கனவை நான் கண்டேன்னு சொன்ன. And when it happened really, the girl said, the same vision I had. இது உண்மையா ஒரு கட்டுக்கதைகள் இல்லை, ஏன்னா எங்களுக்கு யோவேல் அதை சொல்லுகிறார். And this is not a story, but it is a prophecy which was told by the prophet Joel. இப்படியாக சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு காரியங்களை சொல்ல போகிறார்கள். Even the small children will see visions and they will say things to us. இப்படியாக நடக்கும் என்று என்ற பெரியவர்களான எங்களுடைய கண்களிலே அங்கே கர்த்தருடைய காரியம் காண தெளிவு கிடையாது. Because the elderly people, they do not have the clarity in their eyes so that they can see the things of the Lord. இயேசு பேசுகிற சத்தம் கேட்க எங்களுடைய காதுகளிலே wax நிறைஞ்சு அதனால கேக்குதில்லை. And many of the elderly people's ears have been waxed so that they are unable to listen to the voice of Jesus. ஆகையால் தேவன் இந்த சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். That's why the Lord is using small children so that they can listen to His word. ஆகையால் தேவன் எப்பொழுதுமே வாக்கு கொடுத்தவர் பேசுகிறதை நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். And our God, whenever He gives the promises, He is always ready to fulfill all the promises which He gives to us. இன்று நித்தமும் உன்னை நடத்துவேன், அதாவது உலகத்தின் முடிவு பரியந்த நடத்துவேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்றுமே மாறாத வாக்கு. And today when God is saying His promise that I will lead you forever, that means He is going to lead us forever. ஏனென்றால் என்னாகமத்தில் சொல்லுகிறார்,
கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. In Numbers we read, our God is a God, is not a man to lie. அதே மாதிரி அவர் மனமாற மனபுத்திரனும் இல்லை. He's not a man to change his mind. அவர் சொன்னதை செய்யாதிருப்பார். Will he not do whatever he said? அவர் சொன்னதை நிச்சயமாய் எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் செய்து He will definitely fulfill whatever is said in our life. இந்த இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவர் நமக்கு ஜெயபலமாய் இருக்கிறார். This God who was the strength of Israel will also be a strength in our life. அது இன்னைக்கு நாளைக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்றல்ல. It is not for today or tomorrow or for 1 year or 2 years. அவர் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வாழ்நாளெல்லாம் போஷித்து வழி நடத்த வல்லவராய். And he is a God who can lead us until our death, so that he will provide everything for us and he will bless us. அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை போஷிப்பேன். And today he says, I will feed you. அங்கே உன்னுடைய அன்றைக்கு சாரிபாத் விதவை கூடாக எலியாவை போஷித்த அதே தேவன் இன்றைக்கு நம்மை போஷிப்பார். And that day God provided for the prophet Elijah through a widow. The same God is now today for us, so he will provide us our needs. அங்கே ஒரு மிகவும் ஒரு அருவருப்பும் பகிர்ந்து அது தன்னுடைய வாயில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்காததுமான காகத்து கூடாக போஷித்த தேவன் இன்றைக்கும் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். On that day God fed the prophet through a crow, which the crow does not give the thing which is in its mouth, but today the same God will feed us through these wonderful things. ஒரு சாப்பாடை கண்ட உடனே எல்லா காகத்தையும் கூப்பிடும், ஆனா தண்ட அழகுல இருக்கிறது கொடுக்காது. And the crow it has a character that it will call every other crow so that they can eat the food, but it will not give the food which it has in its mouth. அதனால தான் நாங்க சொல்லுவோம், காகத்துக்கு கூட காக ஏன் உனக்கு காக்கா புத்தின்னு கேட்போம். Sometimes we used to ask, why do you have the attitude of a crow? ஏன்னா காகத்துட வாயில இருக்கிறத நீங்க பறிச்சே எடுக்க மாட்டீங்க. Because we cannot be able to grab which the crow has in its mouth. உடனே எவ்வளவு பெரிய துண்டா இருந்தாலும் உடனே விழுங்கிக்கும். Now whatever big it is, the crow will take it into its mouth suddenly. ஏன்னா அதுதான் காகத்துட புத்தி. That is the attitude of the crow. ஆனா அந்த காகம் கொண்டு இறைச்சி அப்பமும் அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கும். But that kind of crow, it comes and gives the meat and the bread to the prophet. ஏனென்றால் நம் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Because there is nothing in the world so that our God is able to do. ஈயா கஞ்சர் மூலமாக தேவன் உங்களை போஷிப்பார். Even God will feed you or provide you through a miser. அங்கே ஒன்றுமே கொடுக்க மற்றவனுக்கு கொடுக்காதவனை கொண்டு அவனுக்குள்ள சம்பத்தால உங்களை போஷிக்கவல்ல. Even the person who is not able to give away his things, God will use that person in order to provide things for you. அவர் மகா வறட்சியான காலத்திலும் நம்மை போஷிக்க வல்லவர். Even there is famine, God will provide things for us. அவர் எங்களை இரவும் பகலும் அங்கே வழி நடத்துகிற தேவனாய். Even in the days and nights he will lead us and guide us. எப்படியாக என்றால் மேக ஸ்தம்பத்துக்கூடாக அக்கினி ஸ்தம்பத்துக்கூடாக அன்றைக்கு இஸ்ரவேலை நடத்தின தேவன் இன்றைக்கும் இரவும் பகலும் நம்மை வழி நடத்த வல்லவர். And in those days when God led the children of Israel, he had the clouds in the daytime and the fire in the night time. Through that way God led the people of Israel. In the same way he will lead us also. ஜூலை மாதம் மாத்திரமல்ல, Not only in the month of July, அவர் உங்களுடைய உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். he said he will be with you until the ends of the world, and he will be with us and he will lead us and guide us. அங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் சங்கீதம் 32:8. In Psalms 32:8 we are going to see one thing. எப்படியாக அவர் நம்மை வழி நடத்துவார். How he is going to lead us and guide us. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go, and I will guide thee with mine eye. பாருங்க எப்படியாக அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். எந்த சந்தியில இருந்தாலும் வழி நடத்துவார். Wherever we are, he is going to instruct us and he is going to lead and guide us. அவருடைய சத்தத்தை எந்த நாளும் கேட்கணும். நம்ம We have to listen to his word. நாங்க வேதத்தை வாசிக்காம அவருடைய சத்தத்தை கேளாமல் இருந்தா அவரால வழி நடத்த If முடியாது. we are unable to read the word, or if we are unable to listen to his word, we will not be able to get help from God. அதனால தான் அவர் யோசுவாக்கு சொன்னார்,
என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக. That's why he said to Joshua, he said, my presence will go before you. அங்கே நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். And God said to Joshua, as I was with Moses, so I will be with you. அங்கே நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்திச்சேன். I will be with you and I will guide you and I will lead you. ஆகையால் அவர் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருந்து நம்மை வழி நடத்துவார். And his mercies will be new every morning and he will guide us every day. அங்கே அவர் எங்களை காலை தோறும் தட்டி எழுப்பி அங்கே எங்களை வழி நடத்துகிறது. And every morning he will wake us up and he will lead us and guide us. அங்கே நாங்கள் அவரை கூப்பிடும் பொழுதே அவர் கேட்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். And whenever we are trying to call him, he will be always ready to listen to our call. அங்கே அவர் இன்னும் ஏசாயா 48:17 சொல்லுகிறார். In Isaiah 48:17 he says, அவர் எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியெல்லாம் காட்டி செல்வார். and he will instruct us and he will இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. And I am the Lord thy God, which teacheth thee to profit, which leadeth thee by the way that thou shouldest go. நாங்களும் தாவீதை போல சொல்லலாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு அவர் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். As David said, we can also say that as my life, as long as I live, goodness and mercy shall follow all the days of my life. நீடித்த நாட்களாய் All the days of my life, the goodness will follow. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Secondly, he will lead us in the path of righteousness. முதலாவது அவர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துகிறார். First of all, he instruct us and he will lead us. இரண்டாவதாக அவர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Secondly, he lead us in the path of righteousness. அங்கே சங்கீதம் 23:3 பார்க்கிறோம். In Psalm 23:3 we see that, அங்கே அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். and because of his name's sake he lead us in the path of righteousness. அவர் நம்முடைய கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். He holds our hands and he says, do not be afraid, I will be beside you. அந்த அனுபவத்தை பெற்ற யோபு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் வழியை அறிவார். And the man Job who had that experience, he says, the Lord knows my paths. அங்கே யோவானிலே இயேசு சொல்றார், சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். And in the John's gospel Jesus says, the spirit of truth will lead you and guide you. அங்கே அவர் தம்முடைய ஆவியினாலே அன்பாய் நடத்தப்படுவீர்கள் என்று ரோமரிலே சொல்லுகிறார். In Romans, Paul says, through his spirit you will be led with love. அவர் எங்களை நேராய் நடத்துகிறது. And he leads us straight into the path. அதுவும் நித்தியத்தின் வழியிலே நடத்துகிறது. And he leads us into eternity. நீ ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறவர். He leads us to the fountain of life. முடிவு பரியந்தம் நடத்துகிறார். He will lead us until the end. அங்கே இடையிலே விட்டு போகிறவர். He is not a person who leaves us in the middle of a journey. அங்கே நீங்க கண்டிருப்பீங்க, ஒரு டிவி அட் ஒன்று காட்டுவார்கள். There used to be a TV advertisement. ஒரு சின்ன ஒரு 5 வயது ஒரு சின்ன பையனை தாய் சிகரெட் குடிப்பதற்காக அப்படியே விட்டு போய் விடுகிறார்கள். And there was a small baby who was 5 years old. The mother, she goes away, leaving the child behind in order to smoke. உங்களுக்கு தெரியும், இந்த இப்ப பப்ளிக் இடங்கள்ல ஸ்மோக் பண்ண முடியாது. Nowadays we know that we cannot smoke in the public places. again அவ வெளிய போகணும், அவ புள்ளை மறந்துட்டு அப்படியே போய் விடுவா. And she goes to smoke and then she forgets the baby and she goes. இந்த புள்ள அழுது எல்லா இடமும் தாயத்தை. And this baby will cry and the baby will be looking for the mother. நான் முதல் முறை அந்த அட்டை பார்த்த உடனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இப்படி ஒரு அம்மாவா எனக்கு இல்லாததுக்கு. And when I saw that ad for the first time, I thanked God, Lord, you were not like this mother who left in the middle of the life. ஏன்னா அந்த புள்ள எல்லாரும் முகத்தை பார்க்க எல்லாரும் புது முகங்கள், இன்னும் அழுதே இருக்கும். And the baby used to look at the face of everybody and every face becomes a new face and the baby will cry. ஆனா அதை உடனே
அந்த எடுத்து போட சொல்லிட்டாங்க போல அந்த டிப்ப வர்றதே Nowadays that ad is not coming என்ன ஆக்சுவலி அது ஒரு பெயினா இருக்குது அம்மாமாருக்கு பாருங்க. because it is a painful thing for all the mothers. என்ன ஒரு சிகரெட்டுக்காக கேவலம் பெத்த பிள்ளை ரோட்ல விட்டுட்டு போறியே. And that ad is like for a cigarette that the mother is leaving the baby and going. அதுவும் வந்து கிராண்ட் சென்ட்ரல் அந்த டெர்மினல் அந்த ட்ரெயின்ஸ் அந்த சப்வேக்குள்ள. And it is this ad was taken in Grand Central subway station. ஆகையால் அது நிறைய ஜனம் உள்ள இடம், அது பார்க்க மிகவும் கஷ்டமான ஒரு காட்சி. And it was a place with many lots of people and it is a very painful thing to watch that ad. ஏன்னா அதை சொல்லுகிறார்கள், நீ சிகரெட்டுக்கு அடிமையாகிவாயானால் உன்னுடைய குடும்பத்தை கூட பிள்ளை கூட நீ மறந்துடுவாய். Then the ad, the moral of the story is when you are addicted to cigarettes, even you can forget your own child. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவன். But our God is not is a God who ஆகையால் அவர் சொல்லுகிறார், நீ வற்றாத நீரூற்றை போல இருக்க உன்னை நான் நடத்துவேன். And you will be like a never drying fountain and I will guide you and I will lead you. அங்கே நீதிமானை அவர் ஒரு நாளும் பசியினால் வாட விட மாட்டார். And he will not let the righteous starve for food. அங்கே அவர்களுடைய பஞ்சத்திலே அவர்களுடைய உயிரை காக்கிறது. Even though during the times of famine, God will protect the lives of the righteous. அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 139:19. In Psalms 139:19 he says, my eyes are upon you. இல்ல 33:19. In Psalms 33:19 my eyes are upon you. அவர் சொல்லுகிறார், நீங்க இந்த கண்மலையின் தண்ணீரை குடிப்பீர்கள். And you will drink the waters of the rock. அந்த கற்பாறையின் தண்ணீர் ஒரு நாளும் வற்றி போவதில்லை. And the waters of the rock will never get dried. அதுவும் அவர் சொல்றார், இம்மட்டும் காத்த எபனேசர் இனியும் உங்களை நான் கைவிடுவதே. The God who has been so far good for you, the Ebenezer, he will guide you forever and ever. வாசிங்க சங்கீதம் 114:8. Psalms 114 verse 8 shall கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பாருங்க, எங்களுக்காக எங்களுடைய தேவன் என்னத்தை செய்கிறார். he turns the rock into the pools of water and flint into the fountain of waters. அங்கே அவர் கழுகு தன் குஞ்சுகளை செட்டையில விரித்து பறப்பது போல நம்முடைய தேவன் இங்கே எல்லாரையும் அவர் அந்த பெரிய செட்டைகளுக்கு மேலாக வைத்திருக்கிறார். As the eagle takes care of the small eagles under its wings, so the Lord will take care of us, every one of his children. அங்கே கழுகு ஒரு குஞ்சாவது தனக்கு பாரம் too much என்னத்துக்கு இவ்வளவு குஞ்சின்னு கீழே விட்டுடாது. And the eagle will not let go even one of its small ones because it is it's a burden for it. அது நினைக்கும் எல்லாம் என்னுடைய குஞ்சு. And the eagle will say, every small one is mine. ஆகையால் நான் இந்த குஞ்சை பத்திரமாய் பாதுகாக்கிறேன். And I am going to protect everyone. நம்முடைய தேவன் அப்படியாக நம்மை நடத்துகிறார். And our God is leading and guiding us in the same way. இந்த மாதங்கள்ல நீங்க ஏதேதோ காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கலாம். Maybe this month you might be thinking about many things. அங்கே எவ்வளவு தொழில் மாற்றம், பாடசாலை மாற்றம், இப்படியாக பலவிதமான உயர்வுகளோ அங்கே முன்னேற்றத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். You might be going towards promotion, maybe change of your job, change of your studies, many kind of changes you might be looking upon. அங்கே தேவன் சொல்லுகிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். And God says, I will lead you and guide you forever. அங்கே நித்தமும் உன்னுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். And God says, I will hold to your right hand and I will say you, do not be afraid, I am standing beside you. நீங்க அந்த பெரிய பாதையை பார்த்து பயந்து போனாலும் கர்த்தர் சொல்றார், நீ தனியாக இல்ல, நான் உன்னோடு கைப்பிடித்து. Even though you are afraid of the big way, God says, you are not alone, I am with you. அவர் கரம் பிடித்து எங்களோடு நடக்கிறார். And he is holding our hands and he is walking along with us. இந்த மாதத்திலே அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய கட்டங்கள் வரலாம். And this month there might be many times that you might have to take biggest decisions of your life. இந்த பாதை எனக்கு சரியோ, இந்த பாதையில நான் நன்மையை காண்பேனோ என்று கலங்குகிற நேரங்கள் வரலாம். You might think that whether this way is the right way
will I have goodness in this way? You might think and you might have a dilemma of choosing things. ஏசாயா 58:11 உடனே கையை வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Then you go on to Isaiah chapter 58 verse 11 and keep your fingers on the verse and you pray. அப்படியே தேவன் உங்களுக்கு செய்வார். And God will do as he said. எப்பொழுதுமே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல கை வைத்து இயேசுவே எனக்கு இதை தாருங்கள் என்று சொல்லுங்கள். And whenever you see the verses, you just put your fingers on the verses and you pray, God fulfill this verse in my life. நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து முதலாவதாக அதை செய்ய போகிறோம். Now first of all we are going to do that. We are going to stand together. அங்கே வேதாகமத்தை கையில் எடுத்து You hold your Bibles in your hands 11வது வசனத்துக்கு and go keep your fingers on Isaiah chapter 58 verse 11. தயவு செய்து எல்லாரும் சொந்த பிளேட் வச்சிருக்கீங்களோ தெரியா வீடுகள்ல, ஆனா கட்டாயம் ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. I don't know whether you have your own plate at home, but you need to have your own Bible at home. ஏண்டாக்க இது இதுல நிறைய உங்களுடைய டீட்னு நினைச்சுக்கொள்ளுங்க. And this is a will and a deed for you, for your life. இதுல தான் உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுக்கிற காரியம். And God is going to give everything through this. நீங்க இதுல கையை வைத்து இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும். And when you keep your fingers on the verses and say, Lord, this verse is for me. Lord, fulfill this verse in my life. When you say that, God is going to bless you. இன்றைக்கு பைபிள் தேவையானவர்கள் தயவு செய்து ஆராதனை முடிந்த பிறகு என்னோட ஒரு கதைங்க. நான் உங்களுக்கு பார்க்கிறேன் தமிழ் பைபிளோ ஆங்கில பைபிளோ இருக்கும். When you want a Bible, when you need a Bible, just ask me after the service and I will give you a Bible. ஏன்னா நான் வந்து வலுக்கட்டாயமா திணிக்க மாட்டேன். And I am not going to forcefully give the Bible to you. நீங்களாக உங்களுக்கு தேவைண்டா நீங்களாக. If you need, you have to ask and you will get it. சரி, நாங்க இப்பொழுது இதை எங்கட கரத்தை வைத்து வாசிக்க போறோம். We are going to keep our fingers into the verse and we are going to read that. ஏசாயா 58:11வது verse. Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஆத்துமாவின் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலையுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஆமென். இப்ப நாங்க எப்படி வாசிக்க போறோம் தெரியுமா? கர்த்தர் என்னைன்னு சொல்லி வாசிக்க போறோம். நித்தமும் என்னை நீங்க பர்சனலைஸ் பண்ணி. Now we want to read the scripture by personalizing, like Jehovah will guide me, like that you have to put me. அப்படியாக வாசிக்க போறோம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். ஆமென். 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 பாஸ்டர் ஜோன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறினபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் வற்றாத நீரூற்றாய் ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நாங்கள் இருக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேதத்திலே நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். ஆண்டவரே யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. இப்படியாக வேதத்திலே நாங்கள் அநேகருடைய அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நீர் இன்றைக்கே நிறைவேற்றுவதற்கு நீர் ஆரம்பித்து விட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்திலே இது எனக்கு தான் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. இந்த புதிய மாதத்திலே இந்த வருடத்தினுடைய மீதி 6 மாதம் முழுவதிலும்
தேவ கிருபை அற்புதமாய் வாக்குத்தத்தங்களின் நிறைவேற்றி நடத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உதிசுற்றி நெல்லினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். அழகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.